Hi friends, UGTRB எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸில் யூனிட் 5 அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சப் குரூப்ஸ், கோஷன் சப் குரூப்ஸ், அதுக்கப்புறமா கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கோசெட்ஸ் பார்க்க போகிறோம். ஒய் கோசெட்ஸ் இம்பார்ட்டண்ட்? இட் டிவைட்ஸ் த குரூப்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஒரு குரூப்பில் நம்மளுக்கு 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை குரூப்புன்னு சொல்லுவோம். அந்த குரூப்லேருந்து சப் குரூப் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கோசெட் என்ன பண்ணும் அப்படின்னா, சப் குரூப்பில் இருக்கக்கூடிய சப் குரூப்பில் எலமெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா, 1 2 3 4 அந்த மாதிரி எலமெண்ட் இருக்கும். கோசெட்னா அதுக்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கும். ரெண்டு பேர்டு நம்பர் செட் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த கோசெட்டோட வேலை என்ன அப்படின்னா, குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸை செட்டாக பிரிக்கிறது. கோசெட், அப்படின்னா துணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ செட்டோட துணை. அப்போ ஒரு சப் குரூப்பில் இருக்கிற செட் ஆஃப் எலமெண்ட்டை அதில் இருந்து சின்ன 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 குரூப்பாக பிரிக்கிறது தான் கோசெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட வேலை என்னென்ன? கோசெட் எதுக்கு இம்பார்ட்டண்ட்? டிவைட் குரூப், கவுண்ட் எலமெண்ட், அண்டர்ஸ்டாண்ட் சிமெட்ரி, ப்ரூவ்ஸ் லெக்ரான்ஜிஸ் தியரம். லெக்ரான்ஜி தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கோசெட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சேம் ஸ்ட்ரக்சர் தான், பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சென்னையில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அழகாக நல்லா நீட்டாக டிசைன் பண்ணி சென்னையில் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் தம்பி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் கட்டுறாங்க. இப்போ 2 வீடுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, அப்படியே சேம் காப்பி என்னவோ அதே தான் இந்த மதுரையில் இருக்க வீட்டுக்கும் இருக்குது. 2 வீடோட டிசைனோ ஸ்ட்ரக்சரோ மாறலை, ஆனால் பொசிஷன் மட்டும் மாறியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ உள்ளே இருக்கிற எலமெண்ட் எதுவுமே மாறாது, எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அதோட பொசிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷஃபிள் ஆகும். அதுதான் நம்ம கோசெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போ இதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். இஃப் ஹெச் இஸ் a subgroup of G, H is a subgroup of G, A belongs to G. ஏங்கிற எலமெண்ட் ஜிங்கிற குரூப்பில் இருக்கும். இதை எப்படி கோசெட் அப்படின்னு சொல்லி, கோசெட்டில் 2 டைப் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று லெஃப்ட் கோசெட், இன்னொன்று ரைட் கோசெட். ஏஹெச் அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? கோசெட்டாக பிரியும். அது A into H belongs to ஹெச் கேபிட்டல். இந்த சப் குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெச்சுங்கிற எலமெண்ட் ஹெச்சுங்கிற சப் குரூப்பில் இருக்கும். இது லெஃப்ட் சைடு நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம், எலமெண்ட்டோட லெஃப்ட் சைடில் ஆட் ஆர் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா அதை லெஃப்ட் கோசெட்டுன்னு சொல்லுவோம். எலமெண்ட்டோட ரைட் சைடில் ஆட் ஆர் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை ரைட் கோசெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜி இஸ் எபீலியன். நம்ம எடுத்துருக்கிற குரூப்லேருந்து சப் குரூப் எடுக்கிறோம், சப் குரூப்லேருந்து கோசெட் எடுக்கிறோம். அந்த குரூப்பே நம்மளுக்கு எபீலியன் குரூப்பாக இருந்தது அப்படின்னா லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவல். இது லெஃப்ட் கோசெட், ஏஹெச்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இது லெஃப்ட் கோசெட்டு. ஹெச்ஏன்னு கொடுத்துருக்கிறது ரைட் கோசெட்டு. எபீலியன் குரூப்பாக இருந்தால் இந்த லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவல். ஓகேங்களா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். எவ்ரி கோசெட் ஹேஸ் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஸ் சப் குரூப். அப்போ இது என்ன அப்படின்னா, சப் குரூப்பில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே கோசெட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் நம்பர் ஆஃப் கோசெட் கிடைக்கும். சப் குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டும் நம்ம ஃபைன் பண்ணி அதுலேருந்து நம்ம ஃபைன் பண்ணுற கோசெட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐடென்டிட்டி ஆஃப் த சப் குரூப் என்னென்னா சேம் ஹெச் தான். எப்படி இருக்குன்னா லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு ஏஹெச், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஇ. இது ஐடென்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி சரிங்களா. இப்போ 2 கோசெட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் ஆர் டிஸ்ஜாயிண்ட். இப்போ 2 கோசெட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த 2 கோசெட்டும் ஒன்று எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோசெட் பார்ட்டிஷன்ஸ் த குரூப். இந்த கோசெட் என்ன பண்ணும்? குரூப்பை பார்ட்டிஷன் பண்ணும், குரூப்பை பிரிக்கும். இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி இங்கே பார்த்தோம். லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? எபீலியன் குரூப் இருந்தால். இஃப் ஜி இஸ் எபீலியன் தென் லெஃப்ட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசெட். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட கண்டினியூஷன். குரூப்லேருந்து சப் குரூப்பு, சப் குரூப்லேருந்து கோசெட்டு, கோசெட்லேருந்து என்ன கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சப் குரூப் சரிங்களா. இந்த நார்மல் சப் குரூப் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா சொல்லுவோம்? ஹெச் இஸ் அ நார்மல் சப் குரூப் தான். அந்த சப் குரூப்பே நார்மல்னு எப்போ சொல்லுவோம்னா லெஃப்ட் கோசெட்டும் ரைட் கோசெட்டும் ஈக்குவலாக இருந்தது. இப்போ இங்கே என்னன்னு பார்த்தோம்? லெஃப்ட் கோசெட் இஸ் ஈக்குவல் டு ரைட் கோசெட்,
எப்போ இருக்கும் எபீலியன் குரூப்பாக. அப்போ எபீலியன் குரூப்பில் லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் ஈக்குவல் அப்படின்னா அந்த குரூப்புக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்னா நார்மல் சப் குரூப். இந்த நார்மல் சப் குரூப்போட நொட்டேஷன் இப்படி தான் இருக்கும். ஹெச் இஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி அப்படிங்கிற குரூப். சரிங்களா? அப்போ இதோட ஈக்குவலன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏஹெச் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஹெச், ஏஹெச் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஹெச். இதெல்லாமே நம்ம கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சோம் அப்படின்னா எக்ஸாமில் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். ஃபுல்லாக நம்ம உட்காந்து தியரமாக போட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்ரி சப் குரூப் ஆஃப் அன் எபீலியன் குரூப் இஸ் நார்மல். ஒரு எபீலியன் குரூப்லேருந்து நம்ம எடுக்கிற சப் குரூப் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் த செட்டு, அதுக்கப்புறம் ஜி இட் செல்ஃப், ஜிங்கிற குரூப் இட் செல்ஃப் என்னது தான் நார்மல் சப் குரூப் தான். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஜிங்கிறதுல நம்ம முன்னாடியே ஆல்ரெடி நிறையா பார்த்துருக்கோம். பழைய வீடியோஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Kernel of a homomorphism is always a normal subgroup. இந்த kernel of a homomorphism படிக்கும்போது உங்களுக்கு kernel of a homomorphism என்ன அப்படிங்கிறது நம்ம ரிவைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். கோஷன் குரூப்ஸ் கேன் பி ஃபார்ம்டு நார்மல் சப்குரூப். ஓகேங்களா? அப்போ கோசெட் எதுக்கு யூஸ் ஆச்சு? நார்மல் சப்குரூப் ஃபார்ம் பண்ண யூஸ் ஆச்சு. இந்த நார்மல் சப்குரூப் எதுக்கு தெரியுங்களா யூஸ் ஆகும்? இந்த கோஷன் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், கோஷன் குரூப் அப்படின்னா என்னென்னா ஜி டிவைட்ஸ் என். ஜின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, குரூப்பு. என்னன்னா நார்மல் குரூப்பு. அப்போ குரூப்பில் இருந்து அந்த நார்மல் குரூப்பு டிவைட் ஆச்சு, டிவைசராக இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். என் மஸ்ட் பி அ நார்மல் சப் குரூப். இதில் என்னங்கிறது எப்படி இருக்கணும், நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கணும். ஒரு குரூப்பில் இருந்து நார்மல் சப் குரூப்பை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பேர் தான் என்னது, கோஷன்ட் குரூப். கோஷன்ட் குரூப்போட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது எலமெண்ட் ஆஃப் ஜி டிவைட்ஸ் என்ஆர் கோசெட். இப்போ இதிலேருந்து இதை பிரிச்சிங்கன்னா என்ன கிடச்சோம் நம்மளுக்கு, கோசெட். கோசெட்லேருந்து தான் நம்ம நார்மலே ஃப்ரேம் பண்ணோம் இல்லையா? அப்போ அந்த நார்மல் குரூப்லேருந்து நார்மலை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த கோசெட்டே திரும்பி கிடைக்கும். சரிங்களா? ஐடென்டிட்டி, இதோட ஐடென்டிட்டி என்னென்னா என் இட் செல்ஃப் ஐடென்டிட்டி. என்னங்கிற அதே நார்மல் சப் குரூப் தான் இது, இந்த சப் குரூப்புக்கு ஐடென்டிட்டி, கோஷன்ட்டுக்கு ஐடென்டிட்டி. ஓகேங்களா? கோஷன் குரூப்புக்கு எது ஐடென்டிட்டி, என்னங்கிற நார்மல் சப் குரூப்பே தான். இன்வர்ஸ் ஆஃப் ஏஎன், ஏஎனோட இன்வர்ஸ் எப்படி இருக்கும், ஏ இன்வர்ஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் என் ஈக்குவல்ஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் ஜிஎன். ஸோ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்க பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இங்கே 24ன்னு எடுத்திருக்கோம், ஆர்டர் ஆஃப் என் வந்து 6ன்னு எடுத்திருக்கோம். ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 6. டிவைட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 4. 4ங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குதுங்களா? அப்போ இந்த கோஷன் குரூப்பில் 4 கோசெட் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு ஆன்சர் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டாகவே அனலைஸ் பண்ண முடியும். ஏஎன் இன்ட்டு பிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு என். இதில் என்ன இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு, கோசெட்டு பேராக தான் இருக்கும், கோசெட் பேராக தான் இருக்கும். அப்போ லெஃப்ட்டு ரைட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், பேராக தான் நம்ம எழுதணும். சரி, லெஃப்ட்டில் இருக்கிற 2 எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும், பேராக தான் எழுதணும் கோஷன் குரூப்பில். சரிங்களா? இப்போ இன்னொன்று பாருங்கள், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் இதை ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் படிக்க பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. குரூப்லேருந்து நம்ம என்ன பிரிப்போம்னு சொன்னோம், சப் குரூப் பிரிப்போங்களா? குரூப்பில் இருக்கிற சில கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வர சின்ன குரூப்பை சப் குரூப்புன்னு சொல்லுவோம். சப் குரூப்லேருந்து நம்ம குட்டி குட்டியாக பிரிக்கிற பேரை கோசெட்டுன்னு சொல்லுவோம். அதில் என்னது, ரைட் கோசெட்டு, லெஃப்ட் கோசெட், ரைட் கோசெட்டு. இப்போ இந்த 2 கோசெட்டும் ஈக்குவலாக இருந்தால் அது என்ன குரூப்புன்னு சொல்லுவோம், நார்மல் சப் குரூப்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நார்மல் சப் குரூப்லேருந்து என்ன நம்ம ஃப்ரேம் பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் குரூப் டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் நார்மல் சப் குரூப் கேன் ஃபார்ம் அ கோஷன்ட் குரூப். இந்த கோஷன்ட் குரூப்பில் என்ன இருக்காது, எலமெண்ட் இருக்காது. குரூப்பில் தான் எலமெண்ட்ஸ் இருக்கும், 1 2 3 4 அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட் இருக்கும். ஆனால் கோஷன்ட் குரூப்பில் எலமெண்ட் இருக்காது, கோசெட் இருக்கும். சரிங்களா? 1, 2, 2, 3, 3, 4, 4, 5 அப்படின்னு 2 செட் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கோஷன்ட் குரூப்பு. அப்போ இந்த கோஷன்ட் குரூப் என்ன பண்ணும், புதுசாக ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? குரூப்லேருந்து சப் குரூப்பு, சப் குரூப்லேருந்து கோசெட்டு, கோசெட்லேருந்து நார்மல் சப் குரூப்பு, நார்மல் சப் குரூப்லேருந்து கோஷன் குரூப். இந்த கோஷன் குரூப்போட வேலை என்ன, புதுசாக ஒரு குரூப்பு ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா?
இப்போ அடுத்தது வந்து பாருங்கள், ஏன் இந்த கோஷன் குரூப் இம்பார்ட்டன்ட்? கோஷன் குரூப் பற்றி ஏன் படிக்கிறோம்? அண்டர்ஸ்டாண்ட் ஹோமோமார்ஃபிசம். ஹோமோமார்ஃபிசம் அப்படிங்கிற டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹோமோமார்ஃபிசமுக்கு பேஸ் என்னது தான் இந்த கோஷன்ட் குரூப் தான். ஸோ ப்ரூவ் இம்பார்ட்டன்ட் தியரம் லைக் த ஃபஸ்ட் ஐசோமார்ஃபிக் தியரம். ஐசோமார்ஃபிக் தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த கோஷன்ட் குரூப் தான் என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஒன்று இன்டர் கனெக்ட் பண்ணி படிக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் டைம்லேயும் கண்டிப்பாக மறந்து போகாது. இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 30, ஆர்டர் ஆஃப் என் வந்து 3. அப்போ இதில் எத்தனை கோசெட் இருக்கும்? இந்த கோஷன்ட் குரூப்புக்கு எத்தனை கோசெட் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.